சென்னை வண்ணாரப்பேட்டையில் சவாரிக்காக நின்ற ஆட்டோ டிரைவரை 2 நாய்கள் கடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், தற்போது அந்த ஆட்டோ டிரைவர் எப்படி இருக்கிறார்? கூடுதல் விவரம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் சவாரிக்காக காத்து நின்ற ஆட்டோ டிரைவர் முத்து என்பவரை 2 ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறியதில் அவர் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. சென்னை மூலக்குத்தளம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவர் ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வருகிறார். நேற்று சவாரிக்காக ஒரு பள்ளி அருகே காத்திருந்த போது ஒரு சிறுவன், அதாவது 14 வயது சிறுவன் நாய்களை அழைத்து வந்திருக்கிறான். அந்த நாய்களில் 2, அதாவது ராட்வீலர் நாய்கள் ஆட்டோ டிரைவரை திடீரென கடித்து குதற தொடங்கி இருக்கின்றன. இதையடுத்து அந்த பகுதியில் இருந்தவர்கள் நாய்களை விரட்டிவிட்டு இருந்தனர். இதையடுத்து அவர், அதாவது இந்த காயமடைந்த ஆட்டோ டிரைவர் முத்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் தற்போது அந்த ஆட்டோ டிரைவரை கடித்த 2 ராட்வீலர் நாய்களையும் மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது பிடித்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக, அதாவது இந்த நாய்களின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்வது தொடர்பாகவும் தற்போது காவல்துறையினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.